வெல்கம் டு சாக் அகாடமி. இன்னிலேருந்து நம்ம சாலிடிட்டி ப்ரோக்ராம் எப்படி ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்களாக எப்படி ஒரு ஓனாக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வெப் 3.0னா என்ன? வெப் 3.0 அப்படின்றது மோர் இன்ட்ராக்டிவாகவும் டீசென்ட்ரலைஸ்டாகவும் உங்களுக்கு ஆகப்போகிற ஒரு அடுத்த லெவல் ஆஃப் வெப். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது வெப் 2.0. லைக் இப்போ நான் ஒரு ChatGPTயில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவே அந்த அந்த கொஷினை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சர் கொடுக்குது. நான் முன்னாடியெல்லாம் கூகுளில் போய் ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ், அந்த இண்டெக்ஸில் உள்ள கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரியான வெப்சைட்ஸை அது கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு பிளாக்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம அந்த பிளாக்ஸ் ஒரு வெப்சைட்ஸில் போய் நம்ம நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். பட் இப்போ நம்ம ChatGPTயில் என்ன பண்ணுறோம், ஒரு கொஷின் நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம ப்ராம்ப்டாக கொடுக்கும் போது அதுவே அந்த கொஷினுக்கான ஆன்சரை அந்த வெப்லேருந்து பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம இப்போ மோர் இன்ட்ராக்டிவான ஒரு வெப் எரால நம்ம இருக்கோம். அண்ட் ஆல்சோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா ஒரு கவர்னிங் பாடி இல்லாமல், லைக் இப்போ ஒரு நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேங்க் தேவை. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு கவர்னிங் பார்ட்டி அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நெட்வொர்க் டீசென்ட்ரலைஸ்டாக ஆகிட்டுருக்கு. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னும் போது நமக்கு மெயினாக நமக்கு ஃபஸ்ட்டு தாட்டில் வர்றது பிளாக் செயின் அப்படின்றதே ஒரு டீசென்ட்ரலைஸ்டான ஒரு நெட்வொர்க் அண்ட் ஆல்சோ வெரி வெரி செக்யூர்ட். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நம்ம முன்னாடி ஒரு ஃபினான்ஷியலான ஒரு விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், மணி டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி. பட் பியாண்ட் தட் இப்போ நம்ம செக்யூரிட்டி அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் நமக்கு நிறைய விஷயங்களில் தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுத முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு சாலிடிட்டி அப்படின்ற ப்ரோக்ராம் நம்ம படிக்கணும். ஸோ சாலிடிட்டி அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஜாவா, C++ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். லைக் C++, ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு எதுனாலும் டக்குன்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்படி உங்களுக்கு தெரியலை, நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே வரீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக இதை புரிஞ்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாலிடிட்டி அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். லைக் இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள்ஸ் இதை பற்றியெல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல, அதோட டேட்டா டைப்ஸை நீங்கள் கோட் எழுதும் போது நீங்கள் எந்த டேட்டா டைப் செட் பண்ணுறீங்களோ அதுதான். அதை நீங்கள் அடுத்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணும் அண்ட் எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ரீமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஐடிஇ, அதாவது நம்ம போய் ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரீமிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வெப் ப்ரௌசர்லேயே கிடைக்கும். ஜஸ்ட் ரீமிக்ஸ் எத்தேரியம் ஐடிஇ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐடிஇ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரீமிக்ஸ் ஐடியில் helloworld.sol அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட ஒரு சாலிடிட்டி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். .sol அப்படின்றது தான் அதோட எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி தான் நம்ம நேமிங் பண்ணணும். எப்படி நம்ம ஜாவாக்கு இதுக்கெலாம் எக்ஸ்டென்ஷனோடு நம்ம அதை சேவ் பண்ணுவோமோ இதுக்கு நம்ம .sol அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இப்போ நான் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ப்ளகின் மேனேஜர் இருக்கும். ஸோ அந்த ப்ளகின் மேனேஜரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் சர்ச்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் ஃபஸ்ட் எடுத்தோடனே சாலிடிட்டி கம்பைலர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் டெப்ளாய் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதுக்கும் ஒரு டெப்ளாய் டூல் வரும். அதையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கம்பைல் அண்ட் டெப்ளாய் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் கம்பைலர் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம டெப்ளாய்
deploy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணாலே அங்கே கீழே வந்து 2 டெப்ளாய் ஆப்ஷன் காமிக்கும். அதில் டெப்ளாய் அண்ட் ரன் சாலிடிட்டி ஆன் அந்த செகண்ட் ஒன் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆக ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு 3 செகண்ட்ஸ் எடுக்கும். ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் அது வரையும் சும்மா அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் பண்ண வேணாம், சும்மா நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆக்டிவேட் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பேசிக் செட்டப் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த helloworld.soul அப்படின்ற ப்ரோக்ராம். அதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி பண்ணுறோமோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. போக போக மீதியெல்லாம் நம்ம வேரியபிள்ஸ், அரேஸ் இது எல்லாமே நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பேசிக்லேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ மேலே கொடுத்துருக்கிறது வந்து அதோட வெர்ஷன். ஸோ எந்தெந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் சாலிடிட்டி அப்படின்றது. இப்போ நான் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து டெப்ளாய் பண்ணுறேன். டெப்ளாய் பண்ணும்போது கீழே ஒரு டிக் பட்டன் காமிக்குதா, ஸோ தட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். மேலே வந்து அந்த டெப்ளாய் அண்ட் ரன் டிரான்சாக்ஷன்ஸ் அதில் வந்து நம்ம டெப்ளாய் அப்படின்ற பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது கீழே வந்து பாருங்கள், அந்த பிரிண்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து எதுவுமே நம்ம பார்க்கல, ஜஸ்ட் ஒரு நம்ம எப்படி ரிமிக்ஸ் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற ப்ரோக்ராமை எப்படி டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம்.